ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இந்த வீடியோவில் நாம் சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு வருஷமாகிய பராபவம் என்கின்ற வருடத்தினுடைய முழு ஆண்டு பலன்களை பார்க்க இருக்கின்றோம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ஒரு சேலஞ்சிங்கான வருஷம். வாழ்வா சாவா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு காம்படிஷனும், அதாவது தன்னுடனேயே தானே போராடி கொண்டிருக்கக்கூடிய என்னமோ மாறிடுச்சு. எது மாறினது அப்படின்னு தெரியலையே. அதனால மனது அப்படிங்கிறது ஒரு குழப்பமான ஒரு விஷயம்தான். மனசை எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இந்த வருஷத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருந்தாலும் அந்த 8க்கு உண்டானவன் 12ஆம் இடத்துல அக்டோபருக்கு போறாரு. அது விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது. பிறகு ஷாக்கான திடீர்னு ஏற்படக்கூடிய வெற்றிகள் பல சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் எதிர்பார்க்காத வெற்றிகள்னு வச்சுக்கோங்க. ஷாக், நான் வெற்றி அடைஞ்சிட்டேனா அப்படிங்கிறது. இதெல்லாம் ஒரு பெரிய கிஃப்ட். ஹெல்த் வைஸ் என்ன? தூக்கம் குறைந்து இருக்கும், மனமானது ஏதோ ஒரு கவலையிலேயே இருக்கிற மாதிரியே. ஓம் நமோ பிரம்மாதிபியோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருபியோ வம்சருஷபியோ மஹத்பியோ நமோ குருபியः. சர்வோபப்ளவரஹித பிரஜான கன பிரத்யகர்த்தோ பிரம்மாஹமஸ்மி சோஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி. ஓம் சர்வேபியோ சத்குருபியோ நமோ நமஹ. ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். முதற்கண் அனைவருக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி 2026 அன்று பராபவம் என்று சொல்லப்படுகின்ற தமிழ் வருடமானது பிறக்கின்றது. காலையில் 9:32 செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறது. இந்த வருஷம் 60 வருஷங்களில் இது 40வது வருஷமாக இருக்கிறது. விஸ்வாவசு என்பது 39வது வருஷம், பராபவம் என்பது 40வது வருஷமாக அமைந்து அடுத்து வரக்கூடிய வருஷமானது பிளவங்க அப்படிங்கிற வருஷமாக அமைகின்றது. இந்த ஆண்டு ஆக்சுவலி இது ஒரு ஜோடி ஆண்டு அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது பராபவமும் பிளவங்கமும் ஒரு சேரதான் ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அப்படிங்கும்போது இந்த ஒரு வருஷத்துல ஒரு 50% 60% அப்படிங்கிற அந்த ஒரு பலன் கூடி அது தொடர்ச்சியாக 2 ஆண்டு திட்டங்களாக எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நடக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு சூக்ஷ்மமான அர்த்தம். இதுல பல பிளஸ் பாயிண்டும் இருக்கிறது. 2 ஆண்டுகளும் சேர்ந்து நமக்கு ஒரு முழுமையான பலன்களை கொடுக்கின்றது அப்படிங்கிறது. நம்ம பிளவங்கிறது அடுத்த வருஷம் தான் பார்க்க போகிறோம். இருந்தாலும் என்னென்ன விஷயங்களில் நாம் கவனம் வைக்க வேண்டும் அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்க போகின்றோம். நேரடியாக பலனுக்கு போயிடுறேன்னா, இந்த ஆண்டினுடைய அபிமானி தேவத்தை நரியாபாசன் அப்படின்னு பெயர். நரியாபசன் இந்த தேவத்தை ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு அபிமானி தேவத்தை இருப்பார். அந்த தேவத்தையினுடைய வடிவமே அந்த வருஷத்தினுடைய விஷயங்களை நமக்கு விளக்கி சொல்லும். இந்த தேவதையாகப்பட்டவர் பிரகாசமான வடிவமாகவும் குதிரையில் ஏறி அமர்ந்து பிரயாணிக்க கூடியவராகவும் கையில் பரசுவை, தமிழ்ல சொல்லணும்னா மழுவை ஏற்று ஏந்தி கொண்டிருப்பவராகவும் வர்ணிக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது ஆயுத பலமே பலம் என்று நம்புகின்ற இந்த உலகத்தில் அதற்கு மேல் ஒரு பலமானது இருக்கிறது, ஆன்ம பலம் என்பது ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறதை புரிய வைப்பதாக இந்த வருஷமானது அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன? கடவுள் நம்பிக்கையும் சாஸ்திர நம்பிக்கையும் வளரப்போகிறது. நிறைய சயின்ஸ், அதாவது சயின்ஸ் அழிவுக்கு பயன்படுத்துவதை காட்டிலும் அதை ஆற்றலுக்கு பயன்படுத்த வேண்டும் என்கின்ற வகையில் இந்த உலகமானது வேலை செய்யும். ஏற்கனவே வார் ஜோன்ல தான் நாம இருக்கிறோம்.
இருந்தாலும் இந்த போர் அபாயங்களுடன் கூடிய இந்த விஷயங்கள் மாறும். மக்கள் கடவுளின் பால் நம்பிக்கையை திருப்புவார்கள், பக்தியானது ஓங்கும், கோயில்களில் கூட்டம் பெருகும், அதே போன்று பூஜை புனஸ்காரங்களில் நம்பிக்கை ஓங்கும். அதே போல பேங்க்லயும் வந்து நிறைய டெபாசிட்ஸ், பேங்க் ஃபினான்ஸ் இதெல்லாம் நல்லா டெவலப் ஆகும். இது அந்த அபிமானியினுடைய அமைப்புல வருவது. அப்புறம் அடுத்த சூக்ஷ்மம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் எப்பொழுதுமே சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படும். இந்த வருஷமும் சூரிய சந்திர கிரகணம் இருக்கின்றன, ஆனால் நம்ம நாட்டில் தெரியவில்லை. அதாவது இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் வந்து சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் ஏற்படுகிறது. அதன் பிறகு பிப்ரவரியிலும் அதே மாதத்தில் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. ஆனால் இந்தியாவில் அது தெரியாது. எங்கு தெரியும் அப்படிங்கறது அந்த சூரிய சந்திர கிரகணங்களை நான் வந்து போடும்போதே பார்த்துக்கலாம். ஆனாலும் ஐரோப்பிய நாடுகள், பிறகு அமெரிக்கா போன்ற நாடுகளில் இது தெரியும். அதனால அங்கு வாழ்கின்ற நம்மவர்களுக்கு அந்த சூரிய சந்திர கிரகணங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து மாற்றத்தை கொண்டு வரும் வாழ்க்கையில். அதனால நம்ம வந்து அது வந்து கவலைப்பட போறதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் தெரியாது. அதனால ஒரு மைனஸ் பாயிண்ட்டும் இருக்கு இந்த சாதகர்களுக்கு. அதாவது வந்து ஸ்ரீவித்யா செய்பவர்கள், வேதத்தை பயிலுபவர்கள், தியானம் போன்ற விஷயங்களில் பயிலுபவர்கள், அந்த கல்விகளை கற்றுக்கொள்வதற்காக இந்த ஜோதிட சாஸ்திரம் முதற்கொண்டு எத்தனையோ சாஸ்திரம் இருக்கிறதுலே அதுக்கெல்லாம் ஜபசக்தி தான் வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த விஷயத்துல அவர்களுக்கு கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட் தான். ஏன்னா அவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் உபாசனையை பலம் 1000 மடங்கு பெருக்கி தருவதாக அமைகிறது. அது அவர்களுக்கு ஒரு மிஸ்ஸிங் தான். சரி, அடுத்தது இந்த வருஷம் வந்து சனி பயிற்சி கிடையாது, அப்பாடின்னு இருக்கும். சரி, குரு பயிற்சி உண்டா? இருக்கிறது. 2 முறை பெயருகிறார். வருகின்ற ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் அவர் மிதுனத்தில் இருந்து ஜூன் 2ஆம் தேதி வந்து கடகத்திற்கு வந்து உச்சமாகி, காலபுருஷ தத்துவத்திற்கு 4 உச்சமாகி 10ஆம் வீடு, 8ஆம் வீடு, 12ஆம் வீடு ஆகிய 3 வீடுகளை பார்த்து விட்டு அதன் பிறகு அக்டோபர் 31ஆம் தேதி சிம்மத்துக்கே போயிடுறார். காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் இடத்துக்கு போய்கிறார். அங்கு போய் லாபஸ்தானத்தையும் 9ஆம் இடமாகிய பாக்யஸ்தானத்தையும் பிறகு லக்னம் என்கின்ற உத்தமஸ்தானத்தையும் பார்க்கிறார். அப்படிங்கும் போது குருவனுடைய பெயர்ச்சி இந்த வருஷம் வந்து பல அற்புதங்களை நிகழ்த்தும். அது நம்ம ராசி வாரியாக பார்க்கத்தான் போகின்றோம். ராகு கேத்துக்கள் வந்து இந்த வருஷத்தினுடைய கடைசியில டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கும்பத்திலிருந்து மகரத்திற்கும், கேத்து வந்து சிம்மத்திலிருந்து கடகத்திற்கும் வருகிறார்கள். இதுதான் அமைப்பு. இந்த அமைப்பை துணை கொண்டு வருஷத்தினுடைய அந்த 9:32 அப்படிங்கிற அந்த டைம்ல ஒரு ஜாதகத்தை போட்டு வைத்திருக்கின்றோம். இந்த 2ஐயும் கணித்துதான் நம்ம பலன் சொல்ல போகின்றோம். சரி, இதுல இன்னொரு சூக்ஷ்மமும் இருக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் நம்ம நவ கிரகங்கள் வந்து ஒவ்வொரு பதவியை மேற்கொள்ளுகின்றன. அந்த பதவியை எந்த கிரகம் வந்து பிரதானமாக மேற்கொள்ளுகிறதோ அந்த கிரகத்தினுடைய இயல்பாக பலன்களும் அளிக்கின்றன. அப்படி பார்க்கும் பொழுது குரு வந்து கிட்டத்தட்ட 3 பதவிகளை வகிக்கிறார். அவர் ராஜாவாக இருக்கிறார், பிறகு சஸ்யாதிபதியாக இருக்கிறார், பிறகு நிரசாதிபதியாக இருக்கிறார். பிறகு சந்திரனும் 3 பதவிகளை வகிக்கிறார். சந்திரன் வந்து சேனாதிபதியாக வருகிறார், அர்க்காதிபதியாக வருகிறார், மேகாதிபதியாக வருகிறார். இதனுடைய சூக்ஷ்மங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல குரு இந்த ராஜாவாக வருவதனாலையும் பிறகு சஸ்யாதிபதி பிறகு நிரசாதிபதியாக வர்றதுனால பல நன்மைகள் உண்டு. ஜென்ரலாகவே பணப்புழக்கம் அதிகமாகும். பேங்க், ஃபைனான்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய லாபம் கிடைக்க போகிறது. நிறைய பணப்புழக்கமும் அதிகமாகும். அதே போல தங்கத்தினுடைய அந்த டீலிங், தங்க வியாபாரம், தங்க விலை உயர்வது, தங்கத்தினால் பல தங்கம் மற்றும் வெள்ளி மற்றும் பிளாட்டினம் இந்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக வந்து நிறைய பணப்புழக்கத்தில் பிறகு வந்து வியாபார விஷயங்களிலும் வளர்ச்சியை பெறும். பிறகு விவசாயத்துறையிலும் பல கண்டுபிடிப்புகள், பல விதமான விஷயங்கள் வளர்ச்சி பெறும். பக்தி ஓங்கும், கோயில்களில் கூட்டம் பெருகும், புதிய கோயில்கள் வளரும். அது மட்டுமல்ல, தலைமையில் விளங்கக்கூடியவர்களுக்கு நல்ல கௌரவமும் கிடைக்கும். இதெல்லாம் குரு ராஜாவாகவும் சஸ்யாதிபதியாகவும், சஸ்யாதிபதினாக்கா எல்லா விதமான தானியங்களிலும் இந்தியா வந்து முதன்மை வகிக்கும். இந்த பலன்கள் வந்து மேக்சிமம் வந்து நம்ம என்ன பார்க்கணும்னாக்கா பாரத நாட்டில் பிறந்தவர்களுக்காக தான் நம்ம பார்க்கணும். அப்படிங்கும்போது இந்தியாவில் தானியங்களும் பிறகு பல்வேறு விதமான அதாவது எக்யூப்மெண்ட்ஸும், இது செவ்வாய் மந்திரியாக வருவதனால இந்த ஆயுதங்கள் விஷயங்களிலும் நம்ம நாடு வந்து முன்னேற போகிறது அப்படிங்கிறது நல்லா தெரியறது.
சரி, சந்திரனால என்ன விஷயம்? சந்திரன் வந்து சேனாதிபதியாக வருகிறார். முதல்ல வந்து பெண்கள் எல்லா விதமான நிறுவனங்களிலும் எல்லா விதமான ஃபீல்டுகளிலும் அவர்கள் தன்னுடைய ஆளுமையை செலுத்துவர். இன்ஃபேக்ட் வந்து பல இடங்கள் பல பதவிகளில் வந்து ஆண்கள் பெண்களுடைய ஐடியாக்கள் அவர்களுடைய கட்டளையின் கீழ்ப்படிய வேண்டிய கட்டாயம் உண்டு. சந்தோஷமான விஷயம்தான். சரி, சந்திரனுடைய பலன் என்ன? சந்திரன் வந்து 3 பதவிகளை வகிக்கிறார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அவர் சேனாதிபதியாக இருக்கிறார். அதனால பெண்களுடைய ஆதிக்கம் மேலோங்கும். பல உச்ச பதவிகளையும் மேக்சிமம் எல்லா ஃபீல்டுலையும் வந்து பெண்கள் வந்து அதிகமாக தன்னுடைய பதவிகளை நிர்வகிப்பார். அவர்கள் நாட்டை ஆளக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு பெண்களுடைய மதிப்பும் அவர்களுடைய வலிமையும் பெருகும். இது நாட்டுக்கு பல நன்மைகளையும் கொடுக்கும். பிறகு மேகாதிபதி அர்க்காதிபதியாக இருக்கிறதுனால மழை வந்து நிறைய பெய்யும். அதாவது மழையே வரக்கூடாத காலகட்டங்களிலும் வந்து மழை நிறைய பெய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது. சில இடங்களில் வந்து ஓவர்ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி அதிவிருஷ்டி தோஷமும் இருக்கிறது. அதாவது அதிகமான மழை பெய்யக்கூடிய ஒரு தோஷமும் இருக்கிறது. அப்படிங்கும்போது நம்ம அரசாங்கம் வந்து அதுக்குண்டான விஷயங்களை நம்ம முன்னேற்பாடுகளாக செய்து கொள்ள வேண்டியது. பிறகு ஃபாரின் கரன்சி நிறைய புழங்கும். இந்தியாவினுடைய பண மதிப்பீடு உயரும். இந்தியா பொருளாதாரத்தில் முன்னேறும். இதெல்லாம் இந்த வருஷத்தினுடைய சூட்சமம். இதெல்லாம் வந்து அந்த பதவிகளை வைத்து இப்பொழுது அன்றைய ஜாதகத்தை எடுத்து விடுவோம். புத்தாண்டு அன்னைக்கு வரக்கூடிய ஜாதகத்தை எடுத்துட்டோம்னா உங்களுக்கு லக்னாதிபதியே லக்னம் வந்து ரிஷபம் 9:32 ரிஷப லக்னத்துல தான் இந்த ஆண்டு பிறக்கிறது. லக்னாதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறார். அவருடன் தான் சூரியன் இருக்கிறார். சூரியன் நுழையிறது தானே, மேஷத்தில் நுழையிறது தான் புது வருஷமாக சொல்றோம். அப்படி என்றால் வெளியுறவுத்துறை ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செய்ய போகிறதுன்னு அர்த்தம். 11ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும் புதனும் இருக்கிறதுனால தனி மனிதனுடைய திறமைகளும் ஆண்டர்பிரினர்ஷிப்பும் ரொம்ப அதிகமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமணங்கள் நிறைய ஏற்படும். ஆனால் பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் எல்லாம் வைத்து நடத்துபவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தீ விபத்துகள் நிறைய வருவதற்கு சான்சஸ் உண்டு. ஆக்சிடென்ட் ரொம்ப நிறைய இருக்கக்கூடிய சான்சஸ் உண்டு. ஆனாலும் மருத்துவத்துறையில் நிறைய முன்னேற்றம் இருக்கும். செவ்வாய் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது 7க்கு உண்டானோன்னு 12க்கு உண்டானோ. அதுதான் மருத்துவத்துறையில் நிறைய சாதனைகள் நிகழும். நிறைய வியாதிகளுக்கு மருந்துகள் கண்டுபிடிக்கப்படும். நல்ல விஷயம் என்ன அப்படின்னாக்கா, 2ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருப்பவர் 3ஆம் இடம் 4ஆம் இடம் என்று நிறைய இடத்துல நகர்றதுனால ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக அவர்கள் அதாவது கடந்த 4-5 வருஷங்களில் இல்லாத அளவுக்கு பொருளாதார ரீதியாக உயர்ந்தும் வளர்ந்தும் இருப்பார்கள். 10ஆம் இடத்தில் சந்திரனும் ராகுவும் ஒன்றாக இருக்கிறதுனால வியாபார ஸ்தலங்களில் வந்து நிறைய ஓட்டம் இருக்கும். ஆனால் நிறைய குழப்பம் இருக்கும். நிறைய குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். வியாபாரத்துல மட்டும் அதாவது பிசினஸ் கேடர்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த பிசினஸ் பண்றது, இதை பண்றது, அதை பண்றது, என்னத்தையா பண்ணிட்டு இருப்போம். ஆனால் எல்லாவற்றிலும் ஒட்டுமொத்தமாக வளர்ச்சியை தான் காணப்போகிறோம். ஆக இதுதான் வந்து இந்த வருஷத்தினுடைய பொதுவான பலன். 4ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால மேக்சிமம் எல்லாருக்குமே வந்து இடம் விட்டு இடம் பெயர்ந்து போகக்கூடாது. அதாவது வந்து ஏற்கனவே நம்ம வந்து கம்யூட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறது அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கர்ப்பிணி பெண்கள் வந்து ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். இரண்டால் செயற்கை கருத்தரிப்புக்கு நிறைய வந்து யோகம் இருக்கிறதே ஒழிய கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த வருஷமானது, அதாவது குரு வந்து தன்னுடைய உச்சமான இடத்தை அடைந்தாலும் கூட கேத்துவனுடைய அமைப்பினால் வெளியூர் போறதோ வெளிநாடு போறதோ அந்த 3-4 மாதங்களுக்குள் பிரயாணிப்பதை நாம் தவிர்க்க வேண்டும். அதனால கர்ப்பிணி பெண்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய கட்டாயம் உண்டு. இந்த வீடியோவில் நாம் சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு வருஷமாகிய பராபவம் என்கின்ற வருடத்தினுடைய முழு ஆண்டு பலன்களை பார்க்க இருக்கின்றோம். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் வந்து ஒரு சேலஞ்சிங்கான வருஷம். வாழ்வா சாவா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு காம்படிஷனும், அதாவது தன்னுடனே தானே போராடி கொண்டிருக்கக்கூடிய என்னமோ மாறிடுச்சு. எது மாறினது அப்படின்னு தெரியலையே. எதையோ நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எந்த திசையை நோக்கி நான் பிரயாணித்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோட தான் இந்த வருஷமானது உங்களுக்கு ஆரம்பிக்கிறது. கவலைப்பட வேண்டாம்.
திசை தெரியாத, திக்கு தெரியாத இந்த பிரயாணத்தில் சேர வேண்டிய சரியான திசையில் சேர்க்க போகிறது இந்த வருஷம் உங்களை. அதனால பராபவம் ஆண்டு என்பது சிம்மராசிக்காரர்களுக்கு புரியாத புதிராக இருந்தாலும் கடைசியில் மிகுந்த சந்தோஷத்தையும் நல்ல வெற்றியையும் கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமாக அமைந்திருக்கிறது. ஏன் அப்படின்னா, இந்த வருஷம் கேத்து உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறார். அந்த கேத்து டிசம்பர் மாசம் வரைக்கும் அங்குதான் இருக்கிறார். அஷ்டமத்துல சனி இருக்கிறார், 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். குரு இப்போ 5க்கு உண்டானவன் 11ஆம் இடத்துல இருந்தாலும் ஜூன் 2க்கு அப்புறம் அவர் 12ஆம் இடத்துக்கு போகிறார். அங்கு போய் உச்சமாகிறார். இருந்தாலும் 12ஆம் இடத்தில் மறைகிறார். இவ்வளவு விஷயங்கள் இருக்காது. இருந்தாலும் சிம்மராசிக்காரர்கள் நல்லதே நடக்க போகிறது. குழம்பினாலும் அந்த மனதை ஒதுக்கி வைத்து விட்டு உங்களுக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதை செய்து கொண்டே இருங்கள். கண்டிப்பாக வெற்றிப்படிகளில் ஏறிக்கொண்டே இருப்பீர்கள். கடல்ல நடுக்கடலில் நம்ம பிரயாணம் செய்யும் பொழுது திசைகள் தென்படுவதில்லை. ஆனால் கரை தட்டும் பொழுது, அதாவது கரை தென்படும் போது நாம் சரியான ஒரு டார்கெட் டெஸ்டினேஷனை, அதாவது அந்த குறியை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கின்றோம் என்கின்ற தெளிவு ஏற்படும். அதனால மனது அப்படிங்கிறது ஒரு குழப்பமான ஒரு விஷயம்தான். மனசை எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இந்த வருஷத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருந்தாலும் அந்த 8க்கு உண்டானவன் 12ஆம் இடத்துல அக்டோபருக்கு போறாரு. அது விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறதா. அதுவும் ஒரு சூக்ஷ்மம் இருக்கிறது. 6க்கு உண்டான சனி 8ஆம் இடத்துல, 8க்கு உண்டானவன் 12ஆம் இடத்தில் போவது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது விபரீத ராஜயோகம். அந்த 5 மாதங்கள் பார்த்துக்கோங்களேன். ஜூன் மாதத்திலிருந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், இந்த 5 மாதங்களுமே உங்களுடைய குழப்பத்திலேயே பிரச்சனைகள்லாம் ஒன்றாக தோன்றிக் கொண்டே இருக்கும். எந்தெந்த வகையில பிரச்சனைகள் வரும்? உங்களுடைய பர்சனாலிட்டி, பிம்பம், சொசைட்டில ஒரு சமுதாயத்துல உங்களுக்குன்னு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த இமேஜையே பாதிக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் வருகின்றனவோ அப்படின்னு தோணும். ஆனா இருக்கிற இமேஜை விட அதிகமான உயர்ந்த, அதாவது பறந்து விரிந்து எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு இமேஜாக உங்களுடைய இமேஜ் மாறப்போகிறது. ஒன்று. இரண்டாவது, வருமான விஷயத்துல நஷ்டங்களும், பிறகு ஏமாற்றங்களும். அதாவது ஏமாற்றங்கள் நான் சொல்ல மாட்டேன், எதிர்பார்த்த அந்த ஒரு லாபம் கிடைக்குன்னு ஒரு விஷயத்துல இறங்கிட்டு கடைசியில கையை கடிச்சுக்கிட்டு நிக்கிறது அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கிறது. ஆனால் இந்த நிலைமை மாறி லாபம் கண்ணுக்கு தெரியலன்னாலும் உங்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு குருவனுடைய வருகை 12ஆம் இடத்துக்கு வந்தால் கண்டிப்பாக தன வரவு உண்டு. அது மட்டும் இல்லாமல் ஜூன் மாதத்துல அவர் உச்சமாக போன உடனே உங்களுக்கு, அதாவது வேறு விதமான பணங்கள்லாம் வரும். அதாவது உங்களுடைய உழைப்புக்குண்டான ஊதியமும் கிடைக்கும். அதாவது உங்களுடைய சொத்தோ அல்லது பிரத்யார் மூலியமாக வரக்கூடிய பணமோ, உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய சொத்துக்களோ, ஏதோ ஒரு விதத்துல சொத்துக்கள் சேர்க்கையும் நல்லபடியாக உண்டு. இந்த வருஷத்தை கணபதி உபாசனையிலேயே செலுத்துங்க. கணபதி, துர்கை, இந்த 2 தான். ஓம் கம் கணபதையே நமக, ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை சே. வேண்டுமென்றால் நமக என்று சேர்த்துக் கொள்ளலாம். ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே நமகா. அது ஒரு பரம்பரை உண்டு. அது ஜப மந்திரமாக மாற்றப்படுகிறது. உங்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய கிடைக்க வேண்டிய அனைத்து விஷயங்களும் சிறிது மாறுதலான, அதாவது வேறு முறையில் கொஞ்சம் வேற ஃபார்ம்ல உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சுவிடும். வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் ஜாப் விஷயங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் நல்ல ப்ரமோஷனோட ஜாப் கிடைக்கும். பிறகு உங்களுடைய ஜாப்ல நீங்க உங்களுடைய ஃபோக்கஸை இழந்து விடக்கூடாது. கேத்து தலையில இருந்தாலே என்ன தெரியுமா? குழப்பம் 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 மட்டும் இல்ல, டிவியேஷன் டிவியேஷன் டிவியேஷன். எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தெரியாது. அந்த அளவுக்கு குழப்பங்கள் இருக்கும். ஒரு இடத்துல முடிவு நான் இப்படி எடுத்தேன்னா என்னுடைய பேருக்கு கெட்ட பேர் வரும். இந்த பக்கம் சரி அப்படி அந்த முடிவு எடுக்காம நம்ம வேற மாதிரி முடிவு எடுக்கணும்னாக்கா கொஞ்சம் நஷ்டமும் வரும். எதுக்கு இந்த நடுவுல தலையை விட்டுக்கிட்டு டெலிமா மாதிரியே இதுவா 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 இதுவா, இதுதான் இந்த வருஷத்தினுடைய ஒரு இயல்பு. ஆனால் நீங்க கணபதியை கும்பிட்டு விட்டு எது உங்களுடைய தீர்மானத்திற்கு சத்தியம் என்று தோன்றுகிறதோ அதில் நீங்கள் கொண்டு செலுத்த வேண்டியது. பிறகு பகல் நேரத்துல தான் உங்களுடைய எல்லா விஷயத்தையும் பண்ணணும்.
கோயிலுக்கு செல்லும் பொழுது கூட பகல்லையே போயிட்டு வந்துடும், மாலையில கோயிலுக்கு போகக்கூடாது. இந்த வருஷம் முழுசும் அப்படித்தானே சொன்னீங்களா? அப்படித்தான். பிறகு சனிக்கிழமைகளை வந்து மேக்சிமம் அவாய்ட் பண்றது நல்லது. ஏனென்றால் சனி தன்னுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறார், 6க்கும் 7க்கும் உண்டானவன், 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். அப்படிங்கும்போது குழப்பிடும். அதிலும் வாழ்க்கையை பற்றின, குடும்பத்தை பற்றின, வீட்டை பற்றின, அதாவது வசிப்பிடத்தை பற்றின, லேண்ட் போன்ற விஷயங்களை பற்றின, கல்வி, குழந்தைகளுடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றின விஷயங்களை நீங்கள் முடிவெடுக்காமல் கொஞ்சம், அதாவது அந்த குழந்தையும் மற்றவர்களும் சேர்ந்து ஒரு ஆலோசனை பண்ணி முடிவெடுக்கிறது நல்லது. வியாபாரம் அப்படின்னு பார்க்கும்போது கம்யூனிகேஷன்ஸ், மீடியா துறையில் இருப்பவர்கள், பிறகு அனைத்து ஆராய்ச்சி துறையிலும் இருப்பவர்கள், அது நீங்க டாக்டரேட் பண்ணினாலும் சரி, நீங்க PhD பயோல பண்ணினாலும் சரி, கெமிஸ்ட்ரியில பண்ணினாலும் சரி, எதுல பண்ணினாலும் சரி, ஆராய்ச்சி கல்வி அத்தனைக்குமே, நீங்க சயின்டிஸ்டாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்துல, ஈவன் வந்து பாலிடிக்ஸை பத்தி நீங்க வந்து PhD பண்ணலாம், ஒரு தலைவரை பத்தி PhD பண்ணலாம், ஒரு ஒரு படுகாஸ் அப்படிங்கிற ஒரு பழங்குடி இனத்தவருடைய எந்த PhD, ஆராய்ச்சியுடன் கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னேஷனையும் எதிர்காலத்தையும் அமைத்து கொடுக்கும். பிறகு அரசு வேலைகளுக்கு முயலுபவர்கள், அதாவது தரையில் அல்லாத வான்வெளி, கடல் முறை, நேவிலையோ ஏர்ஃபோர்ஸ்லையோ இந்த மாதிரியான விஷயங்களை சேர்ப்பதற்கு இந்த வருஷமானது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கிறது. இந்த வருஷத்தை நம்ம வந்து 3ஆக பிரிக்கலாம். முதல்ல 2 மாதங்கள், ஏப்ரல் மே, பிறகு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர். அந்த நவம்பர் டிசம்பரோட அடுத்த ஏப்ரல் வரைக்கும் இந்த பலன் வந்து ஒரு வருஷத்துக்கு இல்லையா, அடுத்த ஏப்ரல் வரைக்கும் சொல்றோம். இப்போ இந்த 3 செக்மெண்ட்டாக பிரியும் போது 2வது 3வது செக்மெண்ட் வந்து உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். முதல்ல 2 மாசங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். கொஞ்சம் பிரச்சனைகள் எதற்குண்டானதுன்னு கேட்டா, லாபத்திலாம் கொஞ்சம் பிரச்சனைகள், நண்பர்கள் கூட பிரச்சனைகள், வாழ்க்கை துணையோட பிரச்சனைகள், இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் மாறும். உங்களுடைய கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு எல்லாமே ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் ஒன்றாக முடிச்சு அவிழ்வதை போன்று உங்களுக்கு தெரியாமலேயே வந்து எல்லாமே நீங்கும். ஆனா ஒரு விஷயம், நீங்கள் ஹையர் பண்ற லாயர் உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வந்து நம்பின உங்களுடைய நண்பன் அல்லது உங்களுடைய பார்ட்னர் உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வாழ்க்கையில வந்து நம்பிக்கையோடு லவ் மேரேஜ் பண்ணி கடைசியில அவர்கள் துரோகம் பண்ணி விட்டார்களோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்படும். அதில் உண்மைத்தன்மை மிக குறைவாக இருக்கும். அப்படின்னா என்ன சுவாமிகளை சொல்ல வருகிறீர்கள் அப்படின்னா, தவறு நம் பக்கம் அதிகமாக இருப்பதற்கு சான்சஸ் உண்டு. தவறான கணிப்பிற்கு நாம் பலியாகி விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால உறவுகள் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கள். அப்பாவனுடைய உறவும் சரி, அம்மாவனுடைய ஆரோக்கியமும் சரி நல்லபடியாக முன்னேறி கொண்டிருக்கும். ஆனால் அப்பாவை விட்டு தூரமாக போய் கல்விகளில், அதாவது எஜுகேஷனுக்காக வெளிநாடு போகக்கூடிய யோகங்களும் மாணவர்களுக்கு உண்டு. முக்கியமாக வாழ்க்கை அப்படிங்கிற புது வாழ்க்கை ஆரம்பிக்கணும், எனக்கு திருமணமே ஆகவில்லை அப்படின்னாக்கா, அதாவது வெளியூர் வெளிமாநிலங்களில் திடீர்னு வந்து நமக்கு ரொம்ப தெரிந்தவர்கள், நம்ம கூடவே இருந்தவர்கள், ஆனால் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு ஏற்படும். அதுவும் இந்த மகா, பூரம், உத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு, பெண்களுக்கு தன்னுடைய வரனாக மூத்த மகனாக இருக்கக்கூடியவர்கள் வந்து உடனடியாக அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பிறகு சகோதர உறவுகள்ல மூத்த சகோதரம் வந்து நல்ல ஒரு உதவிகரமாகவும், இளைய சகோதரம் கொஞ்சம் அப்பப்ப மனசு மாறி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. சொத்து தகராறு அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கு. கவர்மெண்டோட லீகல் இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்கு. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதிலும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். தனிமை விரும்பிகளாக இருப்பீர்கள், ஆனால் தனியாக இருந்தால் ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்வீர்கள். அதனால ரொம்ப ஆரோக்கியத்தை பத்தி நம்ம இந்த வருஷம் முழுவதும் ஜாக்கிரதையா இருக்கணும். இப்போ ரேவதி நட்சத்திரத்துக்கு வருவார் சனி. அப்பொழுது உங்களுடைய சனி கிட்டத்தட்ட யோகக்காரக சனியாக, வருமானத்தை கொடுக்கக்கூடிய சனியாக மாறுகிறார். மே 14 மாறுகிறார். அது வந்து ஒரு 3 மாசம் ரேவத்திலிருந்து மீண்டும் உத்தரபாதிரபதத்துக்கு வக்கரமாக மாறுகிறார். இந்த மே, ஜூன், ஜூலைல வந்து உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் ஆகட்டும், கிரிப்டோ ஆகட்டும், பெட்டிங் ஆகட்டும், கேம்பிளிங் ஆகட்டும், இதுல எல்லாம் வருமானத்தை சனி கொடுப்பார். சனி வந்து வருமானத்தை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், விதவிதமா கொடுப்பார். அதாவது ஒரு இதுலெல்லாம் வருமானம் வருமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த குப்பை கான்ட்ராக்ட்ல ஊர்பட்ட வருமானம் பார்த்தவர்கள் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் சனியினுடைய கான்ட்ராக்ட்.
சனியினுடைய விஷயத்துல வருமானம் இருக்கு, ராகுனுடைய விஷயத்துல வருமானம் இருக்கு. ராகு வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல சத்தபிஷால இருக்கிறதுனால கொஞ்சம் வரன் அமைய பெறாதவர்கள் எல்லாமே கொஞ்சம் வந்து கஷ்டப்பட்டு, ஆனால் ஜூனுக்கு பிறகு வரன் கண்டிப்பாக அமையப்பெறுவார்கள். குழந்தை வரம், குழந்தை பாக்கியம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். இப்பயே குழந்தை பாக்கியம் நல்லபடியாக இருக்கிறது, அதனால அது ஒன்றும் பிரச்சனைக்கு உண்டானதில்லை. வாழ்க்கையில வந்து திருமணமாகி ஒரு 10 வருஷத்தை கடந்தவர்கள் யார் யாருக்கெல்லாம் கேத்துவும் ராகுவும் தசைகளாக ஓடிக்கொண்டு இருக்கின்றனவோ, சனி தசை கூட பிரச்சனை கிடையாது, அவர்கள் அத்தனை பேரும் ராகு கேத்து கோயிலுக்கு போயிட்டு வருவது நல்லது. அஷ்டமத்து சனி அப்படிங்கிறது அது ஒரு தனி ட்ராக் அது. ஆனாலும் ராகுவும் கேத்துவும் வந்து சிம்மத்துல இருக்கக்கூடிய கேத்து வந்து ஒரு ஒரு பலத்தையும் அசாத்தியமான ஒரு துணிச்சலையும் முரட்டு துணிச்சலையும் கொடுப்பார். அதே மாதிரி உங்களை குழப்பத்திலேயே இருக்க வைப்பார். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். கும்பத்தில் இருக்கிற கூடிய ராகு வந்து ஒரு சதபிஷா வந்து இருக்கு இல்லையா, ராகுனுடைய நட்சத்திரத்திலேயே, அதாவது ஆர்திரா சொல்றோம், சுவாதி சொல்றோம், சதபிஷா சொல்றோம். சதபிஷா வந்து ஹார்ம்லெஸ் சொல்ல போனோம், ஆனால் குடும்பத்தில் வந்து கேப்பை உண்டாக்கிடுவார். அதனால அந்நியர்கள், அது வந்து உங்களுடைய சொந்தக்காரர்களாக இருக்கலாம், அல்லது மச்சினன்களாக, அல்லது வந்து அதாவது அண்ணன் தம்பிகளாக கூட இருக்கலாம். குடும்பத்துல இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை மற்றவர்கள் மூலமாக நாம் தீர்த்து கொள்ள நினைப்பது என்பது தவறாக முடியும். அதனால அதை பார்த்துக்குங்க. சரி, சிம்ம ராசிக்காரர்களுக்கு வேற என்னென்ன ஒரு அமைப்பு இருக்குன்னு கேட்டா, கேளிம யோகம் என்கின்ற மகத்தான யோகம் கோட்டீஸ்வர யோகமாக உங்களுக்கு அக்டோபர் மாதமானது நிகழ்கிறது. இது வந்து உங்களுடைய ராசியிலேயே, அதாவது உங்களுடைய லக்னத்திலேயே நிகழ்வதனால் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் தீர்வு காணும். நல்ல ஒரு பிசினஸுக்கு உண்டான அல்லது தொழிலுக்கு உண்டான ஜாபுக்கு உண்டான ஒரு செட்டில்மெண்ட் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய, தன்னுடைய பிறந்த இடத்துல இருந்து தள்ளி கொஞ்சம் போகக்கூடிய இருக்கு, ஆனாலும் நல்லபடியாக அமையும். உறவுகளில் நல்ல வரவு ஏற்படும். அதாவது அந்த தொழில் முறையில் இருக்கிறவர்களுக்கு, பினான்சியல் இருப்பவர்கள், அரசியல் இருப்பவர்கள், பிறகு ட்ரேடிங் பண்ணுபவர்கள், டேட்டாஸ் அனாலிசிஸ், டேட்டா ஓரியன்டட் இருப்பவர்கள், மீடியா துறை, முக்கியமாக மீடியா துறையை நான் வந்து டார்கெட் பண்றேன். கேத்து என்பது அது ஒரு மீடியா துறை. அரசியல் பேசுகின்ற விஷயத்துல வந்து ராகு ரொம்ப முனைப்பா இருப்பார். ஆனால் தத்துவம் பேசுகின்ற, மற்ற வாழ்வியலை பற்றி பேசுகின்ற அந்த மீடியாக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்றதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து கேத்துவனுடைய சுக்கிரனுடைய அமைப்பு வந்து நல்லபடியாக ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி உங்களுடைய மீடியா துறையில் இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த விஷயத்துல உங்களுக்கு நிறைய வளர்ச்சிகள் ஏற்படும். சொத்துக்கள் உண்டா அப்படின்னு கேட்டா, அசையாத சொத்துக்களும் அசைகின்ற சொத்துக்களும் 2 சொத்துக்களுமே உண்டு. அசையாத சொத்துக்கள் சனியினுடைய ரேவதி நட்சத்திரத்தின் போது கண்டிப்பாக வரும். அசைகின்ற சொத்து குருவாகப்பட்டவர் 12ஆம் இடத்திற்கு ஜூன் மாதம் போன உடனே உங்களுக்கு அசைகிற சொத்து அப்படின்னாக்கா தங்க நகைகள், வண்டி வாகனங்கள், ஸோ இதையெல்லாம் வந்து நம்ம அசைகிற சொத்துன்னு சொல்றோம். நான் என்ன கேட்டா வந்து இவர்களுக்கு லேண்டு, வீடு, நகைகள், ஈவன் ஷேர் வைத்திருப்பது, ஷேர் வந்து 2மே சேர்த்து கிடையாது. அது அசைகிற சொத்து, அசையாத சொத்து கிடையாது. வேணா அசைகிற சொத்துன்னு வச்சுக்கலாம், ஏன்னா அது வளருகிறது தேய்கிறது அப்படிங்கிறதுனால இந்த ஷேர், இது எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு அமைப்பு உண்டு. கோட்டீஸ்வர யோகம் உண்டு அப்படிங்கிறது ரொம்ப மெயின். அதே போல வளர்ச்சி, அசுரத்தனமான வளர்ச்சிங்கிறது ராகு கேத்துகள் மட்டுமே கொடுக்க முடியும். எதுல அசுரத்தனமான வளர்ச்சின்னு, உங்களுடைய பேச்சாற்றல், உங்களுடைய செயலாற்றல், உங்களுடைய சிந்தனை திறன், ஆனால் டிஸ்ட்ராக்ஷனோட இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரியான, அதாவது ஃப்ளக்சுவேஷன் சொல்லுவோம். ஃப்ளக்சுவேஷன்னாக்கா ஒரு மாதிரி மனம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா மூவ் பண்ணும். கொஞ்சம் இந்த தியானம் அல்லது வந்து ஜபம், இந்த மாதிரியான ஒரு ஒரு ப்ராக்டிஸ், மைண்ட் கேமிங். சில பேருக்கு தியானம் அப்படிங்கிற வார்த்தை அலர்ஜி, அதனால அவங்களுக்கெல்லாம் வந்து மைண்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதுதான். அதெல்லாம் பண்ணி தன்னைத்தான் கண்ட்ரோல் பண்ணிட்டா பிறகு ஷாக்கான திடீர்னு ஏற்படக்கூடிய வெற்றிகள் பல சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் உண்டு. எதிர்பார்க்காத வெற்றிகள்னு வச்சுக்கோங்க. ஷாக், நான் வெற்றி அடைஞ்சிட்டேனா அப்படிங்கிறது, இதெல்லாம் ஒரு பெரிய கிஃப்ட். ஹெல்த் வைஸ் என்ன, தூக்கம் குறைந்திருக்கும், மனமானது ஏதோ ஒரு கவலையிலேயே இருக்கிற மாதிரியே தூரம் எடுத்து வச்சிடணும். பகிஹி பாஹ்யான் கிருத்வா அப்படின்னுங்கிறது பகவத்கீதையினுடைய வெளி உலகம் உள்ள வரக்கூடாது. பாரதி சொன்ன மாதிரி தனக்கென்று ஒரு உலகத்தை உண்டாக்கும். அது கேத்துவானால முடியும். கேத்து வந்து தனக்குன்னு ஒரு உலகத்தை உண்டாக்க முடியும். நீங்க குருவும் கேத்தும் ஒன்றாக வருகிறார்கள் இல்லையா, முடிந்தால்
காசிக்கு போய் வாருங்கள். ஆமா, அந்த மாதம் அக்டோபர் மாதம் காசிக்கு போயிட்டு வாங்க. வாழ்க்கையில வந்து நிறைய விஷயங்கள் மாறுபடும். ஜாபுக்கு போகக்கூடியவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாலும் முக்கியமான சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கிறது. நீங்க ஜாபுக்கு வந்து ஜூன் மாதத்திற்கு பிறகு ஜாபுக்கு முயற்சிக்க வேண்டும் அப்படின்னாக்கா, வெளியூர், வெளி மாநிலங்கள், வெளிநாடுகள் எங்க இருந்தாலும் கொஞ்சம் தூரமா தாராளமா இனிஷியேட் பண்ணுங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும், ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும். அக்டோபர் மாதம் அதாவது கொஞ்சம் நீங்க வந்து மூவ் பண்ணணும். சிம்மராசிக்காரர்கள் இந்த வருஷம் வந்து தன்னுடைய அந்த ஒரு செக்யூர்டு ஜாப், அந்த செக்யூரிட்டின்னு சொல்றோம் இல்லையா, அதாவது வந்து ஒரு பாதுகாப்பு வளையம், அதை தகர்த்து வெளியில் வாருங்கள். என்ன கேட்டா சிம்மராசிக்காரர்கள் கூட்டை உடைக்கக்கூடிய நேரம் இது. கூட்டை உடைச்சாதான் நம்ம வெளியில வர முடியும். அந்த மாதிரி கூட்டை உடைங்க, வெளியில் வாருங்கள். குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள், முடிவெடுக்கக்கூடிய விஷயத்துல. மற்றபடி உங்களுக்கு வருமானமும் வாய்ப்புகளும் பிறகு ஐஸ்வர்யங்களும் எல்லாமே உண்டு. திருமண விஷயத்துல தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். சில பேருக்கெல்லாம் பேதமா ஆல்ரெடி இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் சண்டை எல்லாம் இருக்கும்போது அது ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஆனால் ஜூன் மாதத்திற்கு அப்புறம் அது நல்லிஃபை ஆயிடும், கிளியர் ஆயிடும். காதல் விவகாரங்களில் வெற்றி உண்டு. அதுவும் வெளிநாட்டவர்களுடன், வெளி மாநிலத்தவர்களுடன், வேறு பாஷை பேசுபவர்களிடம் ஒரு மாதிரியான இணக்கம் ஏற்பட்டு அது நல்ல வாழ்க்கை துணையாக பரிணமிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. லீகல் விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்கிறது, ஏன்னா அஷ்டமதி சனிங்கிறதுனால. அதே போல தகாத மனிதர்கள், அதாவது சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுபவர்கள், அதாவது மூர்க்கத்தனமாக, அதாவது ஒரு பைக்கு சாகசம் பண்றது, மேல இருந்து குதிக்கிறது, நீர்ல போய் டைவ் அடிக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடியவர்களுக்கு நோ. நம்ம எதா பண்ணணும், அதுக்கு உண்டான இடத்துல, அதுக்குன்னு ஒரு கிரவுண்டு வேணும், அதுக்குன்னு ஒரு விஷயம் வேணும், அதுல பண்ணணும். இப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த பாடி பில்டர்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, பாடி உடம்பை தயார்படுத்துறதுக்கு உண்டான நேரம். கேத்து அதுக்கு ரொம்ப பலத்தை கொடுக்கும். அதே போல எந்த ஒரு பதவியாக இருந்தாலும் நீங்கள் கனவு கண்டீர்கள் என்றால் அதை நீங்கள் அடைந்தே தீர்வீர்கள். எத்தனை நல்ல விஷயங்கள் இருக்கு, எத்தனை நல்ல விஷயங்கள் இருக்கு. அப்புறம் உங்களுக்கு ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொன்னேன். நீங்க பிசினஸா இருந்தாலும் சரி, நீங்க ஜாப்ல இருந்தாலும் சரி, உங்களுடைய டேபிள்ல ஒரு பக்கம் கணபதி வச்சுக்கோங்க, இன்னொரு பக்கம் அம்பாளை வச்சுக்கோங்க. இல்லைன்னா 2 பேரும் நடுவு. அம்பாள்னா துர்க்கையாக வைத்துக் கொள்ளுங்கள். அது துர்க்கை என்பது சிம்மவாகினியாக இருக்கலாம், அல்லது புலி மேல இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதிகமா, அதை வச்சுக்கணும். தொலைபேசியை பேசுவதற்காக இல்லாமல் வாட்ஸ்அப் மெசேஜை மட்டும் அதிகமான எழுத்துக்கள் மூலியமாக அதிகமாக பண்ணுங்கள். பேச்சை குறையுங்கள். சாயந்தரம் ஆனா இந்த வருஷம் முழுவதுமே அப்படியே ஒரு தோட்டத்தை பக்கம் ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க. அஷ்டமத்து சனி அப்படியே சாந்தியாவார். வீட்டில் காலை நேரத்துல எதா இருந்தாலும் டீல் பண்ணுங்க, மாலை நேரத்துல நோ ஆர்கியூமெண்ட். இப்படி பண்ணினாலே போதும், இந்த வருஷம் முழுவதுமே நல்லபடியாக உங்களுக்கு வளர்ச்சிகளாக இருக்கும். ஜாபை விட்டுணும்னு தோணுதா, விட வேண்டாம், கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வைங்க, நல்ல காலம் வரப்போகிறது. அஷ்டமத்து சனி குருவனுடைய பார்வையினால அப்படியே யோகக்காரராக மாற இருக்கிறார். அதனால விடவே வேண்டாம். ஆரோக்கியம், அதாவது நோய், ஏதாவது ஒரு நோய். ஏன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு கேத்து உள்ள வந்ததுல இருந்து ஊர்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனை, ஸ்கின் பிரச்சனை, ஹார்ட் டிசீஸ் இருக்கிறது, காலில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறது, இடுப்பு பகுதியில ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறது, மலச்சிக்கல் இருக்கிறது, ஆசனம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. இந்த தானையுமே ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அப்படியே சரியாகும். ஹார்மோன், பெண்களுக்கு மெயினாக ஹார்மோன் இஷ்யூஸ் இருக்கிறது, எல்லாமே கொஞ்சமாக சரியாகும். ஆரோக்கியமும் படிப்படியாக உயர்ந்து இந்த வருஷத்தினுடைய கடைசி சிம்மராசி அன்பர்கள், அதிலும் குறிப்பாக மகா நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்துடன் கூடி மீண்டும் பழைய நிலைமையை அடைவார்கள். சரி, இப்போ சித்திரை மாதத்துக்கு உண்டான நட்சத்திரங்களுடைய அடிப்படையில் நல்ல நாட்கள் என்னன்னு சொல்றேன். இது மாதம் ஒரு சின்ன கிளிப்பாக போட போறோம். இதெல்லாம் கொஞ்சம் பழக்கத்துக்கு கொண்டு வரேன். அதாவது நம்ம பலனை மட்டும்தான் பார்க்கறோமே ஒழிய, நம்ம முடிவெடுக்கணும். நல்ல நாள், எந்த நாள்ல முடிவெடுத்தா, எந்த டைம்ல முடிவெடுத்தா, இதெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்க்கணும். இந்த வருஷம் முழுவதும் நான் என்ன சொல்லிட்டேன், கணபதியினுடைய உபாசனை, துர்க்கையினுடைய உபாசனை சொன்னேன் இல்லையா. அதே போல மகா நட்சத்திரத்துக்காரர்களுக்கு சித்திரை மாதம், அதாவது ஏப்ரல் 14 இருந்து மே 13 வரைக்கும் உண்டான அந்த நாட்களே இது நல்ல நாள். இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன். ஏப்ரல் 20, மே 4, மே 11 ஆகிய இந்த 3 நாட்களும் மகா நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாள். மறுபடியும் சொல்றேன், ஏப்ரல் 20, மே 4, மே 11.
பிறகு பூர நட்சத்திரக்காரர்களுக்கு ஏப்ரல் 23, ஏப்ரல் 30, மே 8. பூர நட்சத்திரக்காரர்களுக்கு மீண்டும் சொல்லுகிறேன், ஏப்ரல் 23, ஏப்ரல் 30, மே 8. பிறகு உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு ஏப்ரல் 20, மே 4, மே 11. அதாவது மகா நட்சத்திரத்துக்கும் உத்தர நட்சத்திரத்துக்கும் சேர்ந்தான். ஏப்ரல் 20, மே 4, மே 11 ஆகிய இந்த நாட்களில் உங்களுடைய நல்ல முடிவுகளையும் நல்ல விஷயங்களையும் செய்தால் உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். முக்கியமாக கேது ராசி தலைமையில உட்கார்ந்துருந்தான்னா நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியத்திற்கும் யமகண்டத்தை ஒதுக்க வேண்டும். கேலண்டர்ல பார்த்தா யமகண்டம் நேரம் இருக்கும், அதை ஒதுக்கிவிட்டால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். கண்டிப்பாக வெற்றி வாகை சூடுவீர்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை ஹரிஹி ஓம். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹரி ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.